கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை, நவம்பர் மாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த நவம்பர் மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது விடியற்கால வெறுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தர் 4 விதமான அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். 4 விதமான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில தேவன் தரப்போகிறார். 4 விதமான அவருடைய கரத்துடைய கிரியைகள், அதாவது பார்த்தீங்கன்னா அவருடைய பலத்த வல்லமை செயல்பட்டு உங்களுக்கு 4 விதமான அதிசயங்களை செய்ய போகிறது. நிச்சயம் இந்த மாதம் ஒரு பெரிய வெளிச்சத்தை நீங்கள் காண்பீர்கள். வேதம் சொல்லப்படுகிறது பாருங்கள், அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கர்த்தர் இருளில் இருக்கிற உங்களை பெரிய வெளிச்சத்துல கொண்டு வர போகிறார். சங்கீதத்துல கூட 18ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். பாருங்கள், என் தேவனாகிய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். தேவனாலே மாத்திரம்தான் நம்முடைய இருளை வெளிச்சமாக்க முடியும். தேவனாலே மாத்திரம்தான் ஒரு அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். தேவன் நம்முடைய இருளை அவர் நீக்குகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. மீகா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்துல வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளை 7ஆம் அதிகாரத்தில் இப்படித்தான் சொல்லப்படுகிறேன், என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தால் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாய் இருக்க போகிறார். இந்த மாதம் உங்கள் இருள் நீங்க போகிறது. வேதனையின் இருள், கண்ணீரின் இருள், பாடுகளின் இருள் எல்லாம் நீங்கி போக போகிறது. அப்படிதான் வேதம் சொல்லப்படுகிறது. எப்படி என்றால் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும், பட்டப்பகலை போலாகும். ஏசாயா 60 சொல்லப்பட்டிருக்கிறது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். கர்த்தருடைய அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமா இருப்பாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அந்தகார இருள், பாவ இருள், கண்ணீரின் இருள், கடன் பிரச்சனை இருள், வியாதியின் இருள், மரணக்கட்டின் இருள், உங்களை வதைக்கிற எல்லா இருளையும் கர்த்தர் நீக்கி ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் உதிக்கும்படி செய்ய போகிறார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க போகிறீர்கள். ஆமென். 2வது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். இங்கே வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை, பாதிப்பான ஒரு வாழ்க்கை, துன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, கஷ்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, வியாதியின் படுக்கை, சரீரத்தில் சுகமில்லை, ஆத்மாவில் சுகமில்லை, வாழ்க்கையில சுகமில்லை, இப்படி சுகமில்லாத தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்க போகிறது. ஆமென், ஆமென். கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விதையை நாம் நிலத்திலே அதை புதைப்போம் என்றால் அது எழும்புகிற வரைக்கும் நாம் பார்த்து கொண்டே இருப்போம், தண்ணி ஊற்றுவோம். ஒரு நாள் அந்த விதையானது அந்த மேல் இருக்கிற அந்த ஓட்டை தோள்களை உடைத்து கொண்டு அது பீத்து கொண்டு அந்த விதையானது உள்ளிருந்து என்ன செய்யும், துளிர்க்க ஆரம்பிக்கும். அது துளிர்க்கும் பொழுது பாருங்கள், அதனுடைய ரூபம் அழகா இருக்கும், பச்சையா இருக்கும், ரொம்ப அழகா பியூட்டியா இருக்கும். அது பாருங்க, அது ஒரு மகிழ்ச்சியா எழும்புகிறது. அதனுடைய வளர்ச்சி அப்படியே துளிர்க்க ஆரம்பிக்கிறது. எப்படி ஆரோனின் கோல் துளிர்த்ததோ, இன்னைக்கு கர்த்தர் ஒடுங்கி போன உங்கள் வாழ்க்கையை, நொறுக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையை, அதாவது
சுகமில்லாத உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் சுகப்படுத்தி, ஆரோக்கியப்படுத்தி, சமாதானத்தை கொடுத்து, விடுதலை கொடுத்து, உங்கள் சுக வாழ்வை துளிர்க்கும்படி செய்வார். நீங்கள் வளருவீர்கள், பெருகுவீர்கள். தேவ கரம் உங்கள் மேல் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், சீக்கிரமாய் செய்ய போகிறார். இங்க அதுதான் சொல்லப்படுகிறது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்க போகிறது. என் அன்பு தேவனுக்குரியவர்களே, எப்படி பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயம் அதை செய்ய போகிறார். அடுத்து வேதம் சொல்லப்படுகிறது, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். ஆமென். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் சொல்றார் பாருங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தட்டி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்தி என்னை நீதி உள்ளவளாய் மாற்றுகிறார். ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். வேதம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல பாருங்கள், பரிசுத்தமா இருக்கிறவர்கள் பரிசுத்தமா இருக்கட்டும், அசுத்தமா இருக்கிறவர்கள் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும், நீதி உள்ளவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். அப்ப எவ்வளவு நம்ம நீதியா நடக்கிறோமோ நம்முடைய நீதி என்ன செய்யும், முன்னாடி கடந்துவோம். தேவனுடைய நீதி, தேவன் எதிர்பார்க்கிற நீதி. ஹல்லேலூயா. கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கர்த்தருடைய உனக்கு முன்பாக அவர் செல்கிறவர், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும்படி செய்வார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் நன்மையா இருக்குமானால், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் சரியா இருக்குமானால், நீங்கள் செயல்படுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் பரிசுத்தமும் உண்மையும் இருக்குமானால், நீங்கள் செய்கிற எல்லாம் தேவனுடைய பார்வைக்கு ஏற்றவையா இருக்குமானால், உங்கள் நீதியை கர்த்தர் பார்த்து அதற்குரிய பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். சவுல் தாவீதை கொல்ல வர்றாரு. அப்போ பாருங்க, தாவீது சொல்றாரு பாருங்க, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கல நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, தாவீது அங்கே நீதி செய்கிறவராக, நன்மை செய்கிறவராக விளங்கினார். நீங்களும் உங்கள் கிரியைகள் எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமானதை, நன்மையானதை, நீதியானதை செய்யுங்கள். இரண்டாவது இயேசு கிறிஸ்து வாக்கிலும் கிரியையிலும் செயலிலும் எல்லாவற்றிலும் அவர் நீதி உள்ளவராக இருந்தார், தீர்க்கதரிசியாக இருந்தார், சரியானதை செய்தார். நாம் அதை செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் நீதி உள்ளதா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி எண்ணி கொண்டிருக்கிறோம். தேவன் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவ ஜனங்களுக்கு. அந்த பொறுப்புல இருக்கிறவர்கள் நாம் சரியாய் நீதியாய் செயல்பட வேண்டும். சபை நடத்துகிறவர்களா இருக்கட்டும், சபை நடத்தாதவர்களா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், நாம் எங்க இருந்தாலும் சரி, தேவன் எதிர்பார்க்கிறது தேவனுடைய ராஜ்யம் நீதியா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நீதிபரரா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளும் எங்க இருந்தாலும் நீதி செயல்படுத்துகிறவர்களா இருக்கணும், உண்மையுள்ளவர்களா இருக்கணும். நீங்க நீதியா நடக்கும் போது துன்பம் வரதான் செய்யும். ஆனால் பரலோக ராஜ்யத்துல நமக்கு பெரிய இடம் இருக்குங்க. அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றார், நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நல்ல போராட்டத்தை போராடினே. ஓ தீமோத்தேயே, அதை நீயும் செய். நீங்கள் செய்யுங்கள். நீதிபரராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ராஜ்யத்துல உங்களுக்குரிய இடத்தை, சிறந்த இடத்தை அவர் கொடுப்பார். ஆமென். நான்காவது, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இந்த பொல்லாத உலகத்திலே, தீமை நிறைந்த உலகத்திலே, பயங்கரமான சத்துரு கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அவருடைய மகிமை உன்னை காக்க வல்லதா இருக்கிறது. அவர் உன்னை பாதுகாப்பார், எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாப்பார், உன் ஆத்மாவை காப்பார். ஆமென். அவர் உன்னை காக்கிறதே அவனுங்க, உறங்க மாட்டார், தூங்க மாட்டாருங்க. அவர் காக்கிறதுலே, உங்களை நம்மை காக்கிறதுலே அவரு கண்பிடித்து இருக்கிறார். ஆமென். உங்களை தள்ளாட விட மாட்டார், நீங்கள் இடறி போக விட மாட்டார்.
எந்த ஒரு சத்ருவும் இல்ல தீங்கோ பாவங்களோ எந்த ஒரு அசுத்தங்களும் உங்களை நெருங்க விடாதபடிக்கு கர்த்தருடைய மகிமை உங்களை பாதுகாக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் என்கிற தீங்கு அணுகாதபடி கர்த்தர் மேகஸ்தம்பத்தினால் அக்கஸ்தம்பத்தினால் பாதுகாத்தார். உங்களை கர்த்தர் பாதுகாப்பார். அன்புக்குரியவர்களே, எல்லா தீங்கும் உங்களை விட்டு விலக்குவார். செப்பனியா 3:12 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் ராஜாவாக கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கு கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில. அவர் ராஜாதி ராஜா உங்க நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காண மாட்டீங்க. ஆமென். வெகு தீமையை அனுபவித்தார் பவுல். அவருடைய வாழ்க்கையில தீங்கு வந்தது. ஆனால் அந்த தீங்கையெல்லாம் கர்த்தர் பாருங்க எவ்வளவு நன்மையா மாற்றி போட்டார் பாருங்க. அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. தேவன் தப்புவித்தார், பாதுகாத்தார் அவர். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்களை தப்புவிப்பார், பாதுகாப்பார். எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார். சத்துரு கொடுக்கிற தீங்கு, உலக மனிதர்களால் வருகிற தீங்கு, பாதகர்களால் வர தீங்கு, இந்த உலகத்தின் மூலமாய் வருகிற இயற்கையின் மூலமாய் வருகிற தீங்குகள், எல்லா எதிர்ப்பின் பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் இந்த மாதம் பாதுகாப்பார். தேவன் நீங்கள் போகிற வருகிற பாதுகாப்பார். நீங்கள் போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். ஆமென். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு தீமை செய்தார்கள். ஆனால் கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றினார், பாதுகாத்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். இந்த மாதம் 4 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பரிசுத்த நாளையாக என் பரிசுத்த நாளையாக ஓய்வு நாளை உமக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் எனக்கு உனக்கு இஷ்டமானதையும் உன் சொந்த பேச்சையும் பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயாக. நீங்கள் உங்களை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஆராதனையை தொழுது கொள்கிறதை, தேவனுடைய நீதியை அவருடைய ஆராதிக்கிறதை விட்டு விடாதீர்கள். எந்த சூழ்நிலையும் எந்த இடத்துல இருந்தாலும் ஆலயத்துக்கு போகிறதை, தேவ சமூகத்தை நாடுகிறதை, தேவனை தொழுது கொள்கிறதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் 1 வசனம் சொல்லப்படுகிறது, சத்தமிட்டு கூப்பிடு, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர் மீறுதலை யாக்கோபு வம்சத்தாருக்கு அவர் பாவங்களை தெரிவி. ஏன்னா அவங்க நியாயத்தை விட்டுட்டாங்க, நீதியை விட்டுட்டாங்க, தேவனை தேடுறதை விட்டுட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. உலக பிரகாரமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, உலகத்தோட இணைஞ்சு போயிட்டாங்க. ஆகினால அவர்கள் வெளிச்சம் மங்கி கொண்டிருக்கிறது, அவர்கள் சுகவாழ்வு துளிக்காம போகிறது, அவர்கள் நீதி ஒன்றுமில்லாமல் போகிறது, அவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் என்னண்டை வரும் பொழுது, அவர்கள் என்னை தேடும் பொழுது, அவர்கள் வழியை எனக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் அவர்களை விடியற்கால வெளிப்பை போல வெளிச்சத்தை எழும்ப பண்ணுவேன், சுகவாழ்வை கொடுப்பேன், அவருடைய நீதி அவர்கள் செய்த நன்மையை கூறிய பலனை கொடுப்பேன், என் மகிமை அவர்களை எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கும். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஜெபங்களுக்கு பதில் செய்வேன், நுகத்தடி விரல் நீட்டுதலை நிபச்சொலை அவர் நடுவில் நீக்கி போடுவேன். அது மாத்திரமல்ல, அவர்களை நித்தம் நடத்துவேன், அவர்களுக்கு வருகிற கஷ்ட காலங்களிலே வறட்சி நாட்களிலே அவர்களை திருப்தி ஆக்குவேன், அவர்களை ஆரோக்கியமாக நிலமுள்ளதாக வைப்பேன், அவர்கள் எப்பொழுதும் நீர் பாய்ச்சுகிற ஒரு நல்ல ஒரு தோட்டமாக கர்த்தருடைய தோட்டமாய் மாற்றுவேன். தலைமுறையாக இடிந்து கிடந்த அஸ்திவாரங்கள் எல்லாம் அவர்கள் கட்டத்தக்கதான அபிஷேகத்தை அவர் மேல் வைத்து அவர்களை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகினாலே கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள், தேவ கிருபைக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வர்றப்பா, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் எழும்பட்டும், சுகவாழ்வு துளிர்க்கட்டும், நீதி முன்னாலே செல்லட்டும், கர்த்தருடைய மகிமை பாதுகாப்பதாக. ரிஷாந்தா ரபா லாகுலா கபா, தேவ வல்லமை இறங்குவதாக, தேவ மகிமை இறங்குவதாக. கர்த்தருடைய மகிமை எல்லா சத்துடைய கேளும் விடுவிக்கும்படி கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொரு குடும்பத்திலும் வியாதிகள், பலவீனங்கள், சத்துடைய கிரைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தருவீராக. கர்த்தர் முழு ஆண்டவருடைய கிருபைகளை, மகிமையை
ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது வைப்பீராக. பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்ட எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.